வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2024 கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஃபில் எதிர்பார்க்கலாம். மேபி அதில் வந்து எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வரும். இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா n=1. இந்த உங்களுக்கு வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்குலர் நோட்ஸ் L, ஸ்பெரிக்கல் நோட்ஸ் n-l-1. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா கிராஃப் பார்த்துருப்போம். psi versus r, psi square versus r, இது ரெண்டுத்துக்கும் தான் கிராஃப் இருக்கும். நம்ம எப்படி நம்ம இது எழுதுறதுன்னு அப்படின்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2s அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா n-1 போட்டிங்கனாக்கா இதில் என்னன்றது பிரின்சிபல் கொண்ட நம்பர் n-1 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 - 1 = 1. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோடு இருக்கணும் நமக்கு. ஆக்சுவலாக ஒரு நோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னாக்கா கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். இங்கே மேலேருந்து அப்படியே கீழே வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆகுது இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோடணும். அதாவது 1 நோடு. அப்படியே வந்துட்டு இங்கே கீழே வந்து கிராஃப் இப்படி ரெப்ரசன்ட் ஆகும். சப்போஸ் இதே கிராஃபை வந்து பார்த்தீங்கன்னா 2sக்கு நம்ம வந்து psi ஸ்கொயர் வெர்சஸ் r வரைகிறோம் அப்படின்னாக்கா அப்படியே மேலேருந்து வரும். மேலேருந்து வந்துட்டு இந்த இடத்துல ஒரு நோடு இருக்கும். இப்போ இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி மேலே வரைஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ, தட் இஸ் வந்து பார்த்திங்கன்னா மிரர் இமேஜ் மாதிரி மேலே வரைஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் psi ஸ்கொயர் வெர்சஸ் ஆருக்கு நமக்கு கிராஃப் வரைகிறோம். அப்போ psi அண்ட் psi ஸ்கொயருக்கு வந்து பார்த்தினாக்கா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து வேரியேஷன் இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல வந்து 3s அப்படின்னாக்கா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 3 - 1 = 2. தட் இஸ் 2 நோட்ஸ் இருக்குங்க. அப்போ கிராஃப் எஸ் அப்படின்னாக்கா நமக்கு இங்கேருந்து வந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து அப்படியே இங்கே கீழே வந்து எனக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே இப்படி ரீச் ஆகும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் 2. இப்போ எத்தனை நோட்ஸ் இருக்குது? 2 நோட்ஸ் இருக்குது. அப்போ அதே psi ஸ்கொயருக்கு வரையும்போது இங்கே கீழே வந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிரர் இமேஜாக மேலே வரும். எப்பவுமே கீழே இருக்கிறது மிரர் இமேஜாக அப்படி மேலே வரும், இப்படி வரும். அப்போ பார்த்திங்கன்னா psi ஸ்கொயர் அந்த மாதிரி இந்த மாதிரி 2 நோட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 3pக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 - 1 2. ஆனால் p ஆர்பிட்டாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஆரிஜினில் வந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்போது இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி வரும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2. அதே வந்து பார்த்தீங்கன்னா 4p வந்துச்சு அப்படின்னாக்கா இப்படி வந்துட்டு இப்படி வந்து முடியும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன்க்ரீஸ் நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். சப்போஸ் psi ஸ்கொயர் வெர்சஸ் ஆருக்கு வரையும் பொழுது இந்த கிராஃப் மட்டும் என்ன ஆகணும், மேலே வரணும். அதேமாதிரி 1 2. அப்போ டோட்டல் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2. இப்போது மேபி இதில் வந்து எனக்கு கிராஃப் கேட்கலாம். கிராஃப் கொடுத்துட்டு கொஷின்ஸ் இதிலேருந்து கேட்கலாம். தேங்க்யூ.